ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் நர்சஸ் கேலரி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஜாப் பற்றி பார்க்க போகிறோம். இது டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கானது. ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய மாவட்ட சுகாதார நிலையத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு ஜாப் ரெக்ரூட்மெண்ட் தான் இது. ஸோ அண்டர் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஜாப்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸ், லெபார்ட்டரி டெக்னீஷியன், ஃபார்மசிஸ்ட் இருக்குது. ஸ்டாஃப் நர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா டிஜிஎன்எம் பிஎஸ்சி நர்சிங் தான் வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷனு. அது மட்டும் இல்லாமல் லெபார்ட்டரி டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து 12th பாஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் லெபார்ட்டரி டெக்னீஷியன் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 11 வேகன்சி கிட்ட இருக்குது. அடுத்தது வந்து ஃபார்மசிஸ்ட்டும் கேட்டிருக்காங்க. இந்த ஃபார்மசிஸ்ட்டுக்கு வந்து 3 வேகன்சி இருக்குது. இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி டிப்ளமா இன் ஃபார்மசி முடிச்சிருக்கவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது 3 போஸ்டிங் தான் இருக்குது. இது வந்து இப்போ கான்ட்ராக்ட் பேஸில் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பெர்மனெண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. பட் நீங்கள் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் அனுப்புறதுக்கான அட்ரஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அடுத்தது நீங்கள் அப்ளிகேஷன் போஸ்ட்டில் சென்ட் பண்ணலாம், இல்லை வந்து ரெஜிஸ்டர் போஸ்ட், இல்லை டேரெக்டாக போய் கொடுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவும் போய் கொடுத்துக்கலாம். அப்ளிகேஷனுக்கான மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அப்ளிகேஷன் ஈரோடு டிஸ்ட்ரிக்டோட அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்குது. வெப்சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதுலேருந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட அட்டாச் பண்ணி அனுப்பக்கூடிய உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்துலையும் செல்ஃப் அட்டஸ்டட் சைன் இருக்கணும். ப்ளஸ் வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயும் வந்து சைன் பண்ணுங்கள். அடுத்ததாக இந்த ஜாபுக்கெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து 10th 12th மார்க் ஷீட்டு, இந்த சர்டிஃபிகேட்ஸ் ஏதாவது வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணலாம். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10th 12th மார்க் ஷீட்டு, ப்ரொவிஷனல், கோர்ஸ் கம்ப்ளீஷன், டிகிரி சர்டிஃபிகேட்டு, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நர்சிங் கவுன்சிலில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்களா அதுக்கான டாக்குமெண்ட்டு, இதெல்லாம் வந்து தேவைப்படும். இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்ட் ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. இதுக்கு நேட்டிவ் சர்டிஃபிகேட், ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று அட்டாச் பண்ணிக்கலாம். இல்லை 2 டாக்குமெண்ட் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க ப்ரூஃப்க்கு. அடுத்தது வந்து கம்யூனிட்டி டாக்குமெண்ட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்காங்க உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா, கோவிட் டைமில் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து அட்டாச் பண்ணுங்கள். அடுத்ததாக இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ணி மறக்காமல் வந்து ஜெராக்ஸ் காப்பியில் செல்ஃப் அட்டஸ்டட் சைன் பண்ணி அதுக்கப்புறம் அட்டாச் பண்ணுங்கள். இன்கேஸ் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நோ அப்ஜெக்டிவ் டாக்குமெண்ட்ஸ் வேணும். அப்படி இல்லை அப்படின்னா அது வந்து தேவைப்படாது. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ரெக்கார்ட்ஸ் எதாவது இருந்தது அப்படின்னா அதையும் அட்டாச் பண்ணலாம். அடுத்தது வந்து நீங்கள் விடோ, இல்லை வந்து டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன், இந்த மாதிரி டிரான்ஸ்ஜெண்டர், இந்த மாதிரி ஏதாவது வந்து சர்டிஃபிகேட்ஸ் வந்து பர்டிகுலராக வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுவுமே வந்து நீங்கள் அட்டாச் பண்ணலாம். உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இது ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து ஸ்டாஃப் நர்ஸ்க்கானது. ஒவ்வொரு போஸ்டிங்கும் தனித்தனி அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. இதில் கொடுத்துருக்கக்கூடிய உங்களுடைய பயோடேட்டா ஃபில் பண்ணிவிட்டு மறக்காமல் சைன் பண்ணிவிட்டு டேட், பிளேஸ் இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணிவிட்டு கொடுத்துருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக வந்திருக்கு. வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில்